ப்ளூ ஸ்டார் தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு முக்கியமாக கிரிக்கெட் படங்களுக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு காரணம் சினிமா கிரிக்கெட் ரெண்டுமே நம்ம ஊரில் அதிகமாக கொண்டாடப்படுற ரெண்டு எமோஷன்ஸ்னே சொல்லலாம். அந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து பார்க்குறது தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா தான் இருக்குது. சென்னை 28, ஜீவா, கனா, ஜெசின்னு கிரிக்கெட் பேஸ் பண்ண படங்களோட வரிசையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு ப்ளூ ஸ்டார் திரைப்படம். சென்னையோட ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த படம்னா சென்னை 28 சொல்லலாம். அந்த மாதிரி சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிற அரக்கோணம் மாதிரியான ஊரோட ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை கொண்டாடி இருக்க படம் தான் ப்ளூ ஸ்டார். அந்த பகுதியெல்லாம் எப்படி ஊரு காலனின்னு பிரிஞ்சிருக்கு, அந்த மக்களை ஒரு சிலர் ஏன் பிரிச்சே வைக்க நினைக்கிறாங்கன்ற அரசியல் பதிவாகவே இந்த படம் இருக்குது. முக்கியமாக தமிழ் சினிமாவில் சிறந்த இன்ட்ரோல் பிளாக்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா இந்த படத்தோட இன்டர்வல் சீன் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஜாதியினால் பிரிஞ்சு உனக்கு மேலேன்னா நீங்களாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நமக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கும்போது வெளியே இருந்து வரவனுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று தான், அவன் நம்ம எல்லாரையும் கீழே தான் நினைக்கிறான்ற முக்கியமான அரசியலை பேசியிருக்கு அந்த சீன். ஜீவா படத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் செலெக்ஷனில் நடக்கிற கீழ்த்தனமான அரசியலை நூல் பிடிச்ச மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு டைரக்டர் சுசீந்திரன். அந்த மாதிரியான கேவலமான ஜாதி அரசியலை தடுக்கணும்னா ஆண்ட ஜாதி அடிமை ஜாதின்னு நமக்குள்ளேயே பிரிஞ்சிக்காம ஊரு காலனின்னு பிரிஞ்சு வாழாம நம்ம எல்லாரும் முதல்ல ஒன்று சேரணும். ஊரும் காலனியும் ஒன்றா சேர்ந்து தமிழர்களாக நின்னா நமக்கான வாய்ப்பை பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கு ப்ளூ ஸ்டார். இத்தனை வருஷமாக கிரிக்கெட்டை கொண்டாடுறோம், ஆனால் ஏன் எப்போவுமே ஒரே மேல் சமூகத்தை சேர்ந்தவங்களே தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் ஆகுறாங்களேன்னு யோசிச்சிருக்கோமா? சேர்ந்து கேள்வி கேட்டு இருக்கோமா? கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளை அவங்க சேர விடவே இல்லை. நம்மளும் சேர்றதுக்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கலை. இதே சூழல் தான் தமிழக அரசியலையும் இருக்கு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா இங்கே நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் அங்கேயும் யார் ஆண்ட ஜாதின்னு சண்டை போட்டு பிரிஞ்சு நிற்கிறதால இங்கே எதையும் மாற்ற முடியலை. தங்களை ரொம்ப உயர்ந்த ஜாதியாக கருதுறவங்களுக்கு இந்த படத்தில் காட்டுற மாதிரி நம்ம எல்லாருமே கீழ் ஜாதி தான். அவன் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி கீழே தான் பார்க்குறான். அவங்க இருக்கிற எந்த மேலிடத்துக்கும் நம்ம யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவளோட இந்த எண்ணத்தை மாற்றணும்னா நம்ம முதல்ல ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து விளையாடுனா, ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டா இங்கே கிரிக்கெட்டையும் மாற்றலாம், அரசியலையும் மாற்றலாம், ரெண்டையும் நம்ம மக்களுக்கானதாக மாற்றலான்னு சொல்லி கொடுத்துருக்கு ப்ளூ ஸ்டார் திரைப்படம். தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ண எல்லாரும் இப்போ அமேசான் பிரைமில் படம் இருக்குது, அங்கே ஒரு வாட்சை போட்டுருங்க. ஜெய் பீம் மக்களே.